இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனலை வந்து தமிழ் வந்து பார்க்க போகிறோம். தமிழில் வந்து என்னது அப்படின்னா வந்து பாரதிதாசன் சம்பந்தமாக வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து நமக்கு புக்கில் வந்து இருக்குது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பாடல்கள் வந்து அவர் எழுதியிருக்காரு அப்படின்றத வந்து மொத்தமாக வந்து தொகுத்து வந்து இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம். பாரதிதாசனை பற்றின வீடியோ. பாரதிதாசன் அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா வந்து சுப்புரத்தினம் அப்படின்றது. அவரோட சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா வந்து பாவேந்தர், புரட்சிக்கவி. இது ரெண்டும் வந்து அவரோட சிறப்பு பெயர். பாரதிதாசன் அவரோட இயற்பெயர் சுப்புரத்தினம், சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா வந்து புரட்சிக்கவி பாவேந்தர் அப்படின்ற ரெண்டும் வந்து அவரோட சிறப்பு பெயர். இவர் வந்து எழுதின ஒரு இது வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க புக்ல 6th வந்து கொடுத்துருப்பாங்க. இன்பத்தமிழ் அப்படின்றத எழுதினவர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன். இவர் எழுதின நூட்கள் எல்லாம் பாருங்க: பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, இசை அமுது, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், அப்புறம் வந்து பிசிராந்தையார் அப்படின்ற ஒரு நாடக நூலுக்கு வந்து இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும். பாரதிதாசனுக்கு வந்து எந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து பிசிராந்தையார் அப்படின்ற நூல். அந்த பிசிராந்தையார் அப்படின்ற நூல் வந்து எந்த நூல் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து ஒரு நாடக நூல். அடுத்து வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா வந்து பாவேந்தர் கவிதைகள் அப்படின்ற ஒரு தொகுப்பு எழுதியிருக்காரு. இவர் எழுதின கவிதைகளோட தொகுப்பு. அதுக்கப்புறம் தமிழ் இயக்கம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. நூட்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நூட்கள் வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, இசை அமுது, குடும்ப விளக்கு, கண்ணகியோட புரட்சி காப்பியம், பிசிராந்தையார் அப்படின்ற ஒரு நாடக நூல், பாவேந்தரோட கவிதைகள், அப்புறம் வந்து தமிழ் இயக்கம் அப்படின்ற ஒரு நூலும் வந்து அவர் எழுதியிருக்காரு. அடுத்து வந்து புக்கில் வந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அவர் எழுதின பாடல்கள் வந்து எளிய நடையில் தமிழ் நூட்கள் எழுதிட வேண்டும் அப்படின்ற சொல்ற ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் லைனும் லாஸ்ட் லைனும் மட்டும் எழுதி வச்சிருக்கேன். எளிய நடையில் தமிழ் நூட்கள் எழுதிட வேண்டும் அப்படின்றது வந்து அந்த பாட்டு ஆரம்பிக்கும். முடியும் போது வந்து செந்தமிழை செழுந்தமிழாக மாற்ற வேண்டும் அப்படின்றது வந்து முடிஞ்சிருக்கும். இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இது யார் எழுதுனான்னு கேட்பாங்க. இது வந்து பாவேந்தர் பாரதிதாசன். இது எல்லாமே வந்து பாவேந்தர் பாரதிதாசன் எழுதுனது தான். அடுத்தது ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்தேன் அப்படின்ற வந்து அந்த இன்பத்தமிழ் கல்வி அப்படின்ற ஒரு நமக்கு செய்யுள் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திடவே அப்படின்ற பாடலை யார் பாடினா அப்படின்னா வந்து பாரதிதாசன். அதோட லாஸ்ட் லைனும் எழுதியிருக்கேன். தூய்மை உண்டாக்கி வீரம் வரும், துன்பம் நீங்கி அகம் வரும் நெஞ்சிலே, தூய்மை நீங்கிடும் வீரம் வரும் அப்படின்றது வந்து இவர் எழுதின பாடல். அப்புறம் வந்து பெரியாரை பற்றி வந்து ஒரு பாடல் சொல்லியிருப்பாரு. பெரியாரை பற்றி எது எழுதியிருக்காரு அப்படின்னா வந்து தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், அவர் தான் பெரியார் அப்படின்னு வந்து ஒரு பாட்டு வரும்ல, அந்த வந்து பாரதிதாசன் தான் வந்து எழுதியிருக்கிறாரு. அடுத்து வந்து பொங்கிடும் பொழிந்திடும் நீண்ட புதுப்பிடர் மெய்சில் இருக்கும் அப்படின்ற ஒரு பாடல் அடிகளை வந்து எழுதியிருக்காரு. அது லாஸ்ட் லைன் வந்து பரிதிவாளி அப்படின்றது முடியும். அடுத்து வந்து தமிழ் பெண் அப்படின்றவளே வந்து ஒரு பேதை அப்படின்னு சொல்ற ஒரு நாடு வந்து என்னைக்குமே வந்து உருப்படாது அப்படின்னு வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு, ஒரு மேற்கோள் காட்டிட்டு. இது வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. பாவேந்தர் பாரதிதாசன். பெண் என்றாலே வந்து பேதை அப்படின்னு சொல்ற இது வந்து நாடு வந்து இருந்துச்சுன்னா அந்த நாடு வந்து உருப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து ஒரு பாடல் வந்து ஒரு பாடல்கள்ல தான் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன எதுல கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து குடும்ப விளக்கு அப்படின்ற ஒரு நூலை கொடுத்துட்டு அதில் வந்து நிறைய பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் வந்து கல்வி இல்லாத பெண் கலர் நிலத்துக்கு வந்து ஒப்பானவள் ஆவாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்ல வந்து இமைப்பொழுதில் சட்டத்தினை இயற்றிட வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும் அப்படின்ற மாதிரி பாடலடிகளை முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த எல்லா பாடலடிகளும் வந்து நம்மளோட புக்ல வந்து அங்கங்க இருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்து மொத்தமா வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கிறனால இது எல்லாமே வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்றது நமக்கு ஈஸியா தெரியும். அதுக்காக வந்து இந்த வீடியோ. அவர் எழுதின நூட்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வர வீடியோஸ்ல வந்து அடுத்து வர கான்செப்ட் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ.